ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, ஏன்னா எக்ஸாம் போய்கிட்டு இருந்துச்சு, அதுதான், வேறு எதுவும் இல்லை. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டம்பிள் கைஸ். எப்பயுமே பிஎக்ஸ்டி மைண்ட் கிராஃப்ட்டு தான் போடுவேன். பிஎக்ஸ்டி தான் போட்டிருக்கேன் இது வரையும். மைண்ட் கிராஃப்ட்டு ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன். இன்றைக்கி ஸ்டம்பிள் கைஸ். சரி, ஸ்டார்டிங்கில் போய் ஸ்பின் பண்ணிட்டு வந்துடலாம். சரி ஒன்று சொல்ல மாட்டேன்ட்டேன். என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கான் இப்போ. ஏண்டா? ஆமாம், சவுண்டாக பேசுகிறா. சரிடா. ஓ ஸ்டைலில் வணக்கம் சொல்லிடு. எப்படி சொல்கிறா? ஹலோ. சரி விடுங்க கைஸ், அவனை விட்டுட்டு நம்ம ஸ்பின் பண்ண போகலாம். சூப்பர் லக்கி வீல். ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் வரணும், அதனால ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், ஏதாச்சும் நல்லதாக வரணும். 20 ஜெம்மு போதும். இது என்கிட்ட இருக்காண்டா. கன்வெர்ட் டு போ. வேறு என்ன பண்ண? சரி கைஸ், எனக்கு ஆடு பார்க்கலாம் விருப்பம் இல்லை. ஸ்கின்னு இப்போ விஸ்வா தான் என் ஃப்ரெண்டு நேமு. விஸ்வா சொல்கிற ஸ்கின்னு தான் நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவாடா? சவுண்டாக பேசுகிறா. ஓகேடா. கத்தாத சும்மா. ஏய், லே ஆன் த கிரவுண்டு எமௌண்ட் கிடச்சிருக்கு. சூப்பர். தேவையில்லை. நீ தானே சொல்ல போகிற? என்ன ஸ்கின் போடலாம்? இந்தா, நீயே ஒரு ஸ்கின்னை பார்த்து முடிவு பண்ணு. ஓகேடா. ஓகே, க்ரீன் ஏலியன் தான் எடுத்துருக்கான். ஓகே, எமௌண்ட் எந்த எமௌண்ட் யூஸ் பண்ணலாம்? இத்தனை எமௌண்ட் இருக்கு என்கிட்ட. எனக்கு இந்த அமௌண்ட் ஓகே. ஜிஜி கண்டிப்பாக இருக்கணும். போய் ஆஸ்துமா அந்த மாதிரி இருக்குடா. வேற எதுவும் வேறு வேலை பரவாயில்ல. நல்லாடா. ஓகே, எதுக்கு பதிலாக போடுறேன்? சரி, இப்போ இது செண்பகமின் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார் படிக்கிறோம் பார். அந்தர்பல்ட்டி யாருக்கிட்ட? பேக் ஃப்ளிப்புடா. இப்போ லே அந்த கிரவுண்டு படுத்துக்கலாம். கையே இது வர மாட்டேங்குது. பேக் ஃப்ளிப்பு சூப்பர். ஓகே, யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு எதுக்கு பதிலாக போடணும்? ஜிஜி எனக்கு தேவை. ஜிஜினா என்னடா மினி? ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி வரும். இது ஓகே. இது என்னது? பாதி மிருகம் பாதி மனுஷ மாதிரி. சரி, இப்போ இதில் இது என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான்டா. இதெல்லாம் லெஜெண்ட்ரி. இது ஒரு லெஜெண்ட்ரி. இதுதான் எனக்கு நல்லாவும் பிடிக்கல. இதுதான்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது பேர் இது செமையாக இருக்குடா. இது யூஸ் பண்ணுவோம். ஐயோ, என்னடா நான் இது அதை விட காமெடியாக இருக்குடா. இது இது செல்ஃபி எடுக்கிற. என்னடா வெறுகை வச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா? இப்போ பேர் செலப்ரேஷன். இதாண்டா பிடிச்சி. இதே வச்சுக்கோடா. அசிங்கமாக இருக்குடா. நாற்றம் வர இது அவன் கையை தூக்கும் போது பாருங்க. பாருங்க வரும் பாருங்க நாற்றம். என்ன கை தூக்குவோம் பாருங்க. இதாண்டா காமெடியா இருக்கு. இதே வை. ஓகே, ஃபுட் ஸ்டெப்ஸ் எது வைக்கலாம்? இது ஓகே. எனக்கு ரஷ்யன் ஃப்ளாக்லாம் இருக்கு. ரஷ்யனான்னு தெரில, அப்படிதான் நினைக்கிறேன். கமெண்ட்ல பண்ணுங்க இது என்ன ஃப்ளாக்னு. நான் சொல்லணும்னு நினச்சேன், நீ சொல்லிட்ட. இதுதான்டா இருக்கிறது என்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டு. வாயிலே பியானோ வாசிக்கிறோம். சரிடா, இது ஓகேவா? ஓகே. இதுதான் செலக்டட்லேயே இருக்குது. எபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு எபிலிட்டி காயின் இல்லை. எபிலிட்டி கீ இல்லை. சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு மிஷின் முடிச்சிருக்கோம். அதை இப்போ போய் கலெக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ண போகிறேன். வெயிட், விஸ்வாவோட இதை செக் பண்ணிடலாம். என்னன்னா விஸ்வாவோட லக்கு. கிளிக்கு ஓகே குர்ரா. என்ன வர போகுது? தொட்றா. யா, கெமிக்கல் கிராப்ஸ். ஓகே, பரவாயில்லாமல் இருக்குது. ஓகே, இன்றைக்கெலாம் என்கிட்ட காசு இல்லை. ஒன்று இருக்குது.
சரி காயினா எஸ் காயினா ஸ்டம்பிள் காயின்றா. ப்ளே கொடுத்து போகலாம். ஓடுறா ஏய் இவங்களை பார்த்தா பயப்பே இருக்குது. சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. என்னடா அது, சீக்கிரம் ஒரு ஸ்பின்னை போட்டு கொடுங்க. ஐஸ் ஹைட்ஸ் போவோம். இது நான் நல்லா ஜெயிப்பேன் இந்த மேட்ச்சில். எல்லாருமே உட்டு, நான் மட்டும் வேறன்னு நினைக்காதீங்க, நானும் உட்டு தான். ஏதோ கொஞ்சம் தான் எனக்கு விளாட தெரியும். நான் வந்துட்டேன். அடிச்சிட்டான். மொதல் தடவையாக இதில் வந்து விழுகிறேன். இதுவரையும் நான் விளாண்டதில்லை. இதுவரையும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக விளாட்றேன். இதில் வந்து விழுந்ததில்லை. இப்போ தான் விழுகிறேன். ஐயோ தூக்கி அடிக்கிறாங்க. யா நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். ஜிஜி போட்டுக்கோ ஜிஜி. நான் ஃபஸ்ட்டு போக மாட்டேன். நான் நின்று 2 பேக் ஃப்ளிப் அடிக்கிறேன். டாய் பேக் ஃப்ளிப். ஐயோ இதுக்கு மேலே நின்னா அவங்க வந்து குதிச்சிருவாங்க. நம்ம ஒரு பேக் ஃப்ளிப் அடிச்சு போயிடலாம். நார்மலாகவே போயிட்டான். சரி இன்னொருத்தனை பார்ப்போம். டர்கர் பர்கர் மாதிரி டர்கர்னு பேர் வச்சுருக்கான். என்னடா படுத்துக்கிட்டே வரலாமேடா அதுக்கு ஈஸியாக. இவன் குவாலிஃபைடு தெரியும் இல்லையா? நான் அந்த குவாலிஃபிகேஷன் இதே பார்க்கல. எத்தனை பேர் குவாலிஃபைட் ஆகிருக்காங்கன்னே பார்க்கல. ஹெர்மன் நிறைய பேர் இருக்காங்கப்பா. 16 பேர் தான். நான் தான் நிறைய பேர். பிளாக் டேஷு இதில் காமாக விளாடணும். காமாக விளாண்டானா ஈஸியாக விளாடலாம். ஆனால் ஓடுங்கடா அப்படி விளாண்டா தான் மொக்க. கஷ்டம். ஸ்லோவாக போய் இப்படியே நின்றுட்டேன்னா முடிஞ்சு. ஈஸியாக வந்து இங்கே நில்லு. இப்போ ஈஸியாக இப்படி நகரு. ரொம்ப ஈஸி. சும்மா நின்னாலே வந்துடும். இந்த ஆங்கிள் பார்த்து சும்மா நிற்கணும். அதுதான். ஒருத்தன் செத்து போயிட்டான். நான் அப்புறம் எங்கிட்டு வந்தேன்? சப்பா இதுலேயும் கிளிச் ஆகுதே. நல்ல வேலை இப்போ இருக்கும்போதே வந்துச்சு. இல்லை லாஸ்ட்டாக போனதுக்கப்புறம் வந்துருந்துச்சுன்னா. ஐயோ என்ன நானே கூலாக விளாண்டுன்னு சொல்லிட்டு நானே எப்படி கத்துறேன். சரி விடு. படி தப்பிச்சிட்டேன்டா. நான் கூட ஒரு செகண்ட் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன். ஐயோ போச்சு. அதனால தான் நமக்கு ஸ்லோ மோஷன் வந்துச்சுன்னு நினச்சேன். பார்த்து ஜெயிச்சிட்டேன். சரி ரொம்ப நேரம் பேசாமல் மன்னிச்சிருங்கோ. ஏன்னா இவன் வெளில போயிட்டான். இதுவா கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சு. அது மிஸ்டர் பிஸ்ட் தான்டா. அது என்னதுடா மேஸா? என்ன மேஸ் கிடையாது, டெட்டரிஸ்ன்னு சொல்லி ஒரு டெட்டரிஸ். அது என்னன்னு தெரில. அப்படி ஒரு கேம் வரும். இந்த பிளாக்காக இருக்கும். இதை விட்டு கீழே இறங்கக்கூடாதா? கீழே விழுந்தானா அவுட்டு. கீழே போவோம். எதுக்கு? சும்மாவே போடா. இதில் ஒவ்வொன்றுலேயும் ஆப்ஸ்டிகல்ஸ் வரும். திடீர்னு இருக்கா இது வரட்ட கைஸ். நான் ஒரே இடத்துல நின்று தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். முன்னாடி எல்லாமே அது இதுன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி அப்புறமா போய்க்கலான்னு பார்த்தா திடீர்னு இப்படி மறந்துருச்சு. எப்பட்றா வானத்தில் அந்தர் ஜம்ப் அடிக்கிறீங்க? இது எப்பட்றா? இது எப்பட்றா நீங்கள் 2 பேரும்? ஒருத்தி பரண்டா ஹெர்மன். இந்த 2 பேர் மட்டும்தானா? யார் ஜிப்பா? ஐயோ அவ என்ன சாரு. எப்பட்றா அந்தர்ல அச்சி வானத்தில் இருக்கும்போது அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிப்போம் அப்படின்னு போகிறீங்க. இவதான் கோல் ஷவரா? எப்படி அடிக்கிறாங்க தெரியல. சரி இந்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். கோல் சோவாஃப். வாயிலே வராத மாதிரி பேர் வச்சுக்கோங்க. லீவுடா போங்கடா, எனக்கு பிடிக்கலடா. அப்டேட் வேணாம். நானும் அப்டேட் பண்ணாமல் அடிக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம பாஸ்க்கு போவோம். என்ன வாங்கலாம்? ஏன் நான் இன்னும் அந்த டோர்னமெண்ட் டிக்கெட் வாங்காமல் வச்சுருக்கேன்னா, டோர்னமெண்ட் டிக்கெட் என்கிட்ட இருக்குது. ₹1 வரமாட்டேங்கிறான்.
நான் 2 மணி நேரமாக வந்து பார்த்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தான் வந்தோம் தம்பி. என்னோட சேர்த்தி. தம்பி உன்ட எக்ஸாம் இருந்துச்சுல, எப்படி உனக்கு தெரியும் இது? நான் இது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் விளாண்டுருக்கேன் தம்பி. அப்படியா? ஓகே. சரி, இப்போ நான் எபிலிட்டி டோக்கன்ஸ் தான் கிளைம் பண்ண போகிறேன். கிளைமேட். ஆனால் அந்த எபிலிட்டி டோக்கன்ஸ் வந்துச்சுன்னா அப்கிரேட் பண்ணதே யூஸ் ஆகும். எபிலிட்டி கீ தான் எனக்கு இப்போ தேவை. பட் கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கணும். இப்போவே விட்டுட்டோன்னா அப்புறம் அந்த நேரத்தில் இருக்காது. அதனால தான் 10 நிமிஷம் ஆச்சு. சரி கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. இதோட இந்த வீடியோ போகட்டும். டாட்டா, பாய் பாய், see you. கரெக்டு, அதான் நினச்சேன். சரி கைஸ், டாட்டா, பாய் பாய்.